In 1991, ரஷ்ய அரசாங்கத்தினுடைய அனுமதியோட with the permission of the Russian government, சைபீரியா என்ற இடத்தில் in Siberia, பூமிக்கு அடியில் என்ன நடக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார்கள். they did a research on to see what is happening beneath the earth. எல்லாரும் அறிந்ததான ஒரு ரகசிய சத்தியம். This is the truth which you have all known. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவர்கள் வானத்துக்கு போனார்கள். They went to the heaven sky. சந்திரனுக்கு போனார்கள். They went to the moon. அவர்கள் பெருமையாக பேசினார்கள். They spoke proudly. நாங்கள் சந்திரனில் போனோம். We went to the moon. தேவனை காணோம் என்று. We were not able to find God there. தேவன் சந்திரனில் இருக்கிறார். Is God there in the moon? தேவனுக்கு மகிமை. Glory be to God. இவ்விதமாக பெருமையாக அவர்கள் பேசினார்கள். They were speaking proudly like that. பூமிக்கு அடியில் தேவன் இருக்கிறாரா என்று பார்ப்போம். Then let us see whether God is under the earth. தேவனும் அனுமதித்தார். And the Lord permitted it. ஞானத்தை தந்தார். And gave them the wisdom. சைபீரியா என்ற இடத்தில் At Siberia, பூமிக்கு அடியில் அவர்கள் தோண்டி பார்த்தார்கள். they started drilling under the earth. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 14.4 கிலோமீட்டர் அளவுக்கு அவர்கள் அந்த ட்ரில் செய்தார்கள். They drilled to the distance of 14.4 kilometers. இதை நீங்கள் இன்டர்நெட்டில் இப்போது பார்க்கலாம். Even now we can see that in the இது internet. ஒரு பொய் அல்ல. It is not a lie. இது மெய்யான காரியம். It is a true thing. இன்டர்நெட்டில் போய் பாருங்கள். You can search in the internet. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 14.4 கிலோமீட்டர் ஆழத்தில் ட்ரில் செய்தார். They drilled to the distance of depth of 14.4 kilometers. திடீரென்று அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ச்சியில் கூடிய சில சம்பவங்கள் நடந்தது. Suddenly, shocking, astonishing things happened there. அவர்கள் மைக்ரோசிப் வழியாக தான் எல்லாம் செய்தார்கள். And through their mic only they were doing all these things. சுருக்கமாக சொல்லுங்க. In short, if I tell you, அவர்கள் பெரிய ஒரு சத்தம் கேட்டார். they heard a great voice. அவர்கள் கவனித்தார். They listened to that. முதலில் நினைத்தார்கள், Initially they thought, ஏதோ மிஷன் கோளாறா இருக்கலாம். probably this is the problem in the machine. எல்லாம் செக் பண்ணி பார்த்தார்கள். They checked everything. தேவனுக்கு மகிமை. Glory be to God.